தினசரி பெரியவா தியானம் அப்படின்னு இந்த ஒரு புக் வந்து தெய்வத்தின் குரல் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மால் பார்ட், அதாவது அதெல்லாம் ஒன்றா தொகுத்து இதில் வந்து ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு வந்து வேதா வெளியீடு. இந்த தெய்வத்தின் குரல் வந்து எழுதினவர் வந்து உங்களுக்கு தெரியும், கணபதி அண்ணான்னு சொல்லிட்டு பெரியவா கூடவே இருந்தவர் தான் அதை எழுதினது. ஸோ அதை வந்து அது எல்லா பாகத்தையும் ஒன்றா பண்ணி ஜாயின் பண்ணி ஒரே புக்காக பண்ணியிருக்காங்க. அது ஷார்டன் பண்ணி அதில் என்ன சொல்ல வர்றார் பெரியவாங்கிறது பெரிய கதையாக சொல்லாததுக்கு சின்னதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து தினசரி ஒரு தியானம் மாதிரி நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம வந்து அந்த தெய்வத்தின் குரலை படித்ததுக்கு ஈக்குவல் தான் அது. சரி, ஓகேவா? இந்த புக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா இந்த புக்கில் வந்து தினசரி தியானம் மாதிரி நம்ம ஒன்று படிச்சுன்னு போனோன்னா பெரியவா என்ன சொல்லியிருக்காரு, அந்த பெரியவாவை பற்றி எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு தெரிஞ்சு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அவர் ஒரு மகான் தெரியும், நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம கூடவே இருந்திருக்காரு, நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்காரு. நம்ம ராமர், கண்ணன் அந்த காலத்தில் நம்ம வாழலை, நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்ததுனால நம்மளுக்கு பெரியவா தான் நம்ம தெய்வமாக கருதுகிறோம். பெரியவா, ரமண மகரிஷி இவங்களாம் நம்ம வாழ்கிற காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இவங்கள தான் தெரியும். இவங்களை பற்றி பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது பெரியவா அப்போவே ரொம்ப ஓல்டாக இருப்பாள், தூரத்தில் நின்று பண்ணுறதை பார்த்துருக்கேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த புக் படித்து இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேஜ், ஜனவரி 1 ஆரம்பித்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று படித்து சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. இப்போ நிறைய பேர் மனம் வந்து ஒரு அமைதியை தேடி எங்கே அமைதி கிடைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப அமைதியை தேடி போயிட்டுருக்கோம். இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகள் புக்கு படிப்பாங்களான்னு கேட்டால் மேபி they don't have time இல்லையா? அவங்களுக்கு டைம் இல்லை பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இது மாதிரி சின்னதாக நான் படித்து சொல்கிறத அவங்க சும்மா வண்டியில் போகும்போது கேட்டுட்டாங்கனாலும் அவங்களுக்குள்ள ஒரு இம்பேக்ட் அது உருவாக்கும். இப்போ பெரியவா சொல்லியிருக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் வந்து எல்லாமே ரொம்ப புரிகிற மாதிரி, நான் ஒவ்வொன்றையும் படித்து அப்படி சொல்ல போகிறதில்ல. நான் இதில் இருக்கிறத அப்படியே படிக்க போகிறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு பொருள் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியான தமிழ் தான் இது இருக்குது, ரொம்ப கஷ்டம் இல்லை. இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி நாளாக இருக்குது, February 13. ஸோ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கா பெரியவா, இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம், அதுதான் இந்த புக்கில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இதில் நான் அப்படியே படிக்கிறேன், நீங்கள் அந்த பொருள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த தியானம் மாதிரி அது இருக்கிறதுனால நம்ம தினம் அதை வந்து நான் விளக்கி, அது வந்து திருக்குறள் மாதிரி விளக்கி சொன்னால் அது சரி வராது. ஸோ நான் இதில் என்ன எழுதியிருக்கோ அப்படியே படிக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வில் கோ டு த வீடியோ. பெரியவா என்ன சொல்லியிருக்கா February 13? மதம் மாற்றம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், February 13. ஸோ January 1 to February 12 மிஸ் பண்ணிட்டோமே நீங்கள் நினைக்க வேண்டாம். January 1லேருந்து 12 வரைக்கும் இந்த December 31 முடிஞ்சோடனே அது ஒரு கண்டினியூஷனாக அது வரைக்கும் பண்ணி பட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் ஒட்டுக்க படித்து வீடியோவாக பண்ணுறேன். January 1 to 12 அது பார்த்துக்கலாம். இல்லாட்டி குட்டி குட்டி வீடியோவாக பண்ணி போடுறேன், ஷார்ட்ஸ் மாதிரி. இது வந்து நான் இப்போ படிக்கிறேன், இது மட்டும் வீடியோவாக போடுறேன். பெரியவா சரணம். மதம் மாற்றம் தேவையில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் பயணிகள் வந்து இறங்கியதும் ஜட்காக்காரன், ரிக்ஷாக்காரன், டாக்ஸிக்காரன் என்று பலர் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். யாருடைய வண்டியில் ஏறினாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். வாடிக்கையாளர்களை பிடிப்பதற்காக வண்டிக்காரர்கள் போட்டி போடுவது அவர்கள் பிழைப்பு. ஆனால் கடவுள் என்ற ஒரே லட்சியத்துக்கு அழைத்து செல்வதற்காக வேறு மதஸ்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மதமாற்றத்தில் முனைவது அர்த்தமற்ற செயல். நதியின் மேல் பாலம் போடப்பட்டிருக்கிறது, அதில் பல வளைவுகள் இருக்கின்றன. எல்லா வளைவுகளும் ஒரே அளவாக கட்டப்பட்டவைதான். ஆனால் ஒவ்வொரு வளைவுக்கும் அருகே இருப்பவனுக்கு அந்தந்த வளைவே பெரிதாகவும் மற்ற வளைவுகள் சிறியதாகவும் காட்சி தரும். இப்படியே அந்தந்த மதஸ்தர்களும் தங்கள் மதமே பெரிதாக தெரிவதால் பிறரை அதற்கு அழைக்கிறார்கள். ஆனால் எல்லா வளைவுகளும் ஒரே வளைவுதான், ஒரே அளவுதான். எனவே யாரும் தங்கள் பிறந்த மதத்தை விட்டு விலக வேண்டியதில்லை. பெரியவா சரணம். Thank you.